Hello students, today we have to talk about the topic of composition and decomposition. இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா first one, to know the notations used in algorithmic techniques. So, there are three different types of notations are used in algorithmic techniques. First one, programming language, second, pseudocode, third, flowchart. இதை பற்றி இந்த அல்காரிதம் டெக்னிக்ஸில் இது எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். தென் கம்போசிஷன் அண்ட் டீகம்போசிஷன். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் கம்போசிஷன் அண்ட் டீகம்போசிஷன் இன் அல்காரிதமிக் டெக்னிக்ஸ், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். அல்காரிதம் அப்படின்றது இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்க போகிறோம், பிரிக்க போகிறோம். Statements can be grouped into compound statements. அப்போ ஸ்டேட்மெண்ட்லேருந்து வர அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கிவிங் ரைஸ் டு எ ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அல்காரிதம். ஒரு ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. ஹைராரிக்கல் மீன்ஸ் ஒரு மரம், ஒரு மரத்தோட கிளை, அந்த கிளையிலேருந்து இன்னும் 2 கிளை, அந்த 2 கிளையிலேருந்து ஒரு 4 கிளை, அப்படி சப்சப்பாக என்னாகும், பிரிஞ்சுக்கிட்டே வரும். அதே மாதிரி தான் ஒரு பார்ட், அந்த பார்ட்டை என்ன பண்ணிக்கலாம், so it can be divided into 2 parts and the 2 parts are divided into 4 parts. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிட்டே வரலாம். ஸோ அல்காரிதம் அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை பார்ட்டாக வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவை அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். அப்போ அதில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டு, சின்ன சின்ன பார்ட் கூட, தென் ஈச் பார்ட் மே பி ரிஃபைன்ட் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ். அது கூட ஸ்மாலர் பார்ட்டை ரிஃபைன் பண்ணலாம். எக்ஸ்பிரஸிங் ஃபைனல் டீட்டெயில்ஸ் ஆர் ஈச் பார்ட் மே பி அப்ஸ்ட்ராக்டட் as a function. ஸோ அது கூட அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், யூஸ் ஆகும். அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், அது கூட யூஸ் ஆகும். அது கூட அந்த ப்ராப்ளத்தை, அந்த ஒரு சின்ன பார்ட் கூட அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் லெட் வி see notation for algorithm. We need a notation to represent algorithms. ஒரு அல்காரிதம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு நோட்டேஷன் வேணும். So there are mainly 3 different notations for representing algorithm. First one, a programming language is a notation for expressing algorithms to be executed by computers. Programming language கண்டிப்பாக நம்ம எழுதக்கூடிய அந்த அல்காரிதமை கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? So there are set of rules. அப்போ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை கம்ப்ளீட் பண்ண அதுக்கு நம்ம ஒரு அல்காரிதம் எழுதுவோம். அந்த அல்காரிதமை கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுக்கு தேவை. ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் C, C++, Python, Java, etc. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, எழுதக்கூடிய அந்த அல்காரிதமை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கு தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ ஓகேங்களா? தென் இது செட் ஆஃப் ரூல்ஸோடு தான் ஆக்டிவேட்டாக இருக்கும். இதில் செட் ஆஃப் ரூல்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும், ரன் ஆகும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாது. அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது, சக்ஸஸாகவும் முடியாது. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ரோக்ராமை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம கோடிங்கும் எழுத முடியும். ஓகேங்களா? தென் pseudocode is a notation similar to programming languages. Pseudocode is a method of describing computer algorithms using a combination of natural language and programming language. ஸோ ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டாக நம்ம எப்படி வேணால் நம்ம எழுதிக்கலாம் யூசருக்கு. ஸோ பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நம்ம யூஸ் பண்ணுற இங்கிலீஷில் நம்ம எழுதிக்கலாம். தென் algorithms expressed in pseudocode aren't intended to be executed by computers but for communication among people. கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஆனால் கம்ப்யூட்டரில் டைரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாது. ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எக்ஸிக்யூஷன் பண்ணலாம், சூடோ கோடை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகேங்களா?
Then flowchart. It is a diagrammatic notation for representing algorithm. ஒரு அல்காரிதமை ரெப்ரசன்ட் பண்ணது எப்படி டயக்ராமேட்டிக் நோட்டேஷனாக, அதுக்கு தான் flowchart வேணும். They give you visual intuitions of the flow of control when the algorithm is executed. ஒரு அல்காரிதம் எக்ஸிக்யூஷன் ஆகிறப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை ஒரு விசுவல் டைப்பில் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த flowchart. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். A programming language is a notation for expressing algorithm so that a computer can execute the algorithm. நம்ம யூஸ் பண்ணுற அந்த அல்காரிதம் என்ன பண்ண முடியும் கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக வேணும். Then an algorithm expressed in a programming language is called a program. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த அல்காரிதம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பண்ண முடியும், அதுக்கு தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது. C++ and then another C++ and Python are examples of programming languages. இது நம்மளுக்கே தெரியும். தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி இருக்கும், ஃபார்முலா தான் இருக்கும். இட் மஸ்ட் ஒபே த கிராமர் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸாக்ட்லி. கண்டிப்பாக இதில் ஒபே பண்ணி ஆகணும் கிராமர் ரூல்ஸு. ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அந்த செட் ஆஃப் ரூல்ஸை ஒபே பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும், எக்ஸாக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஈவன் பங்க்சுவேஷன் சிம்பிள்ஸ் மஸ்ட் பி எக்ஸாக்ட். அந்த பங்க்சுவேஷன் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற அந்த பங்க்சுவேஷன் தனித்தனியாக அதுக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஒவ்வொரு சிம்பிளுக்குமே அதில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு சிம்பிளுக்குமே ஒரு மீனிங் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக நம்ம கோடிங் எழுதுகிறப்ப கரெக்டாக அதை எழுதினா மட்டும்தான் ப்ரோக்ராமை என்ன பண்ண முடியும், ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த பங்க்சுவேஷன் கரெக்டாக நம்ம எழுதணும், இல்லைன்னா என்ன ஆகும், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகாது. ஸோ ஈவன் பங்க்சுவேஷன் சிம்பிள்ஸ் மஸ்ட் பி எக்ஸாக்ட். They do not allow the informal style of natural languages such as English or Tamil. இது அலோ பண்ணாது. ஓகேங்களா? தமிழ் ஆர் இங்கிலீஷில் என்ன பண்ணும், நேச்சுரல் லாங்குவேஜஸாக அலோ பண்ணாது இன்ஃபார்மல் ஸ்டைலில். There is a translator which translates the program into instructions executable by the computer. அப்போ அந்த டிரான்ஸ்லேட் என்ன பண்ணுது, ப்ரோக்ராமை டிரான்ஸ்லேட் பண்ணுது எப்படி, இன்ஸ்ட்ரக்ஷனாக. அப்போ தான் கம்ப்யூட்டரில் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? கம்ப்யூட்டரில் அந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்லேட் பண்ணது ப்ரோக்ராமை, ஒரு ப்ரோக்ராமை டிரான்ஸ்லேட் பண்ணும் டிரான்ஸ்லேட்டர் இன்ஸ்ட்ரக்ஷனாக. அப்போ தான் கம்ப்யூட்டரில் அதை எக்ஸிக்யூட்டபிள் பண்ண முடியும். அந்த ப்ரோக்ராமில் எரர் இருந்ததுன்னா, ஸோ if our program has grammatical errors, this translator will not be able to do the translations. எரர் இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்லேட்டரால் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. அப்போ டிரான்ஸ்லேட்டரால் என்ன பண்ண முடியாது, டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. டிரான்ஸ்லேஷன் பண்ணனா ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆகி போயிடும். அதனால தான் செட் ஆஃப் ரூல்ஸ் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆக்டிவேட் ஆகும். அதுபடி நம்ம கோடிங் எழுதினா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெட் வி சி pseudocode. Pseudocode is a mix of programming language like constructs and plain English. அது ஒரு mix of programming language. That is, pseudocode is a method of describing computer algorithms using a combinations of natural language and a programming language. That is mix of programming language. Okay. அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், plain text. நம்ம எழுத போகிறது plain இங்கிலீஷாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக எழுதிக்கலாம். ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி அதை எந்த மெத்தடில் எழுதிக்கலாம், ஒரு plain இங்கிலீஷாக நம்ம எழுதிக்கலாம். This notation isn't formal or exact. இது ஃபார்முலா இருக்கணும்னு நெசசிட்டி இல்லை. It uses the same building blocks as programs such as variables and control flow, but it allows the use of natural English for statement and conditions. Natural English அதையும் அலோ பண்ணும். நம்ம எப்படி பேசுகிறோமோ நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம எப்படி வேணால் அதில் எழுதிக்கலாம். முதல்ல plain இங்கிலீஷாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, இந்த pseudocode எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. An algorithm expressed as pseudocode isn't for computers to execute directly, but for human readers.
டு அண்டர்ஸ்டாண்ட். ஹியூமனால் அண்டர்ஸ்ட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த plain இங்கிலீஷில் நம்ம எழுதுகிறோம். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜில் நம்ம எழுதிக்கலாம். Therefore, there is no need to follow the rules of the grammar of your programming language. அதில் செட் ஆஃப் ரூல்ஸ் அதில் இருக்குது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். இதுக்கு ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் நெசசிட்டி இல்லை. ஓகேங்களா? அது கரெக்டாகவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. Pseudocode is the most widely used notations to represent algorithm. ஸோ அந்த அல்காரிதமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய டைப்பில் எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ சைஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த நொட்டேஷனை, இந்த Pseudocode அப்படின்ற அந்த நொட்டேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், plain இங்கிலீஷாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு let me take flowchart. Flowchart is a diagrammatic notations for representing algorithm. diagrammatic நோட்டேஷன்ஸாக நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ அந்த அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அந்த கண்ட்ரோல் ஃப்ளோவை ஒரு டயக்ராம் ஷேப்பில் நம்மளுக்கு என்ன பண்ணும், கொடுக்கும். இந்த ஃப்ளோ சார்ட்டில் ரெக்டாங்குலர் பாக்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? இன் ஃப்ளோ சார்ட்ஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் ரெப்ரசன்ட் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ டைமண்ட் ஷேப்பில் இருக்க பாக்ஸை எதை ரெப்ரசன்ட் பண்ணும், கண்டிஷன்ஸ். கண்டிஷன் மீன்ஸ் a greater than b. ஸோ ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஸோ a is equal to 10, b is equal to 20. ஏன்ற வேரியபிளில் 10ன்ற வேல்யூ என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். அது நம்மளுக்கே தெரியும். bன்ற வேரியபிளில் 20 நம்ம வச்சுக்கிட்டா 20ன்ற வேல்யூஸ் எங்கே போய் ஸ்டோர் ஆகும், bயில் ஸ்டோர் ஆகும். அப்போ கண்டிஷன்ஸ் a இஃப் a greater than b கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஒரு ஆரோ மார்க் என்ன பண்ணும், ட்ரூ பக்கம் போகும். அப்போ அந்த ஆரோ மார்க் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ் அதை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஆரோ மார்க்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஆரோ மார்க் டவுன் ஆரோ மார்க்காக வரும், கீழே வரும். ஓகேங்களா? அது ஃப்ளோசார்ட் பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியும். ஸோ டைமண்ட் ஷேப்டு பாக்ஸஸ் ரெப்ரசன்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆரோஸ் டிஸ்கிரைப் ஹவு த கண்ட்ரோல் ஃப்ளோஸ் டியூரிங் த எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் த அல்காரிதம். அந்த அல்காரிதம் எந்த பக்கம் மூவ் ஆகுது அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆரோ மார்க் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? A flowchart is a collection of boxes containing statements and conditions which are connected by arrows showing the order in which the boxes are to be executed. அப்போ flowchart இது ஒரு டெஃபினேஷனில் கேட்பாங்கம்மா ஒரு 2 மார்க்கில். A flowchart அப்படின்றது என்னது, கலெக்ஷன் ஆஃப் பாக்ஸஸ். ஏன்னா என்னென்ன பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இன்புட்டுக்கு நம்ம இன்புட் அவுட்புட்க்கு ஒரு பாக்ஸு, கண்டிஷனுக்கு ஒரு பாக்ஸு, ஸோ ஸ்டார்ட்டுக்கு ஒரு பாக்ஸு, இந்த மாதிரிலாம் கலெக்ஷன் ஆஃப் பாக்ஸஸ் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ we can use collection of boxes. We are using collection of boxes to write the flowchart which are connected by arrows showing the order. அந்த ஆரோ மார்க் எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த ஆர்டர், அந்த அல்காரிதம் எந்த ஆர்டரில் மூவ் ஆகுது அதெல்லாம் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்மளுக்கு புரியறதுக்கு தான் அந்த ஆரோ மார்க் யூஸ் ஆகுது. அது எப்படிலாம் அந்த அல்காரிதம் எக்ஸிக்யூட் ஆகுது அதுக்கு இந்த ஆரோ மார்க் ரொம்ப நம்மளுக்கு யூஸாக இருக்கும். அது நம்ம ஒரு டயக்ராம் பார்க்குறப்போ, ஒரு ஃப்ளோசார்ட் பார்க்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப புரிஞ்சிடும். A statement is contained in a rectangular box with a single outgoing arrow which points to the box to be executed next. அப்போ ஸ்டேட்மெண்ட் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அப்போ சிங்கிள் அவுட் கோயிங் ஆரோ ஆல்ரெடி எக்ஸிக்யூஷன் ஆகுது, ப்ரோக்ராமு ஸ்டேட்மெண்ட்குள்ளே வருது. அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியில் போகிறப்ப நம்மளுக்கு சிங்கிள் அவுட் கோயிங் ஆரோ நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸிக்யூட்டட் பார்ட் நெக்ஸ்ட்டுக்கு போகும். அப்போ நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? தென் எ கண்டிஷன் இஸ் கண்டெய்ன்ட் இன் எ டைமண்ட் ஷேப்டு பாக்ஸ் வித் 2 அவுட் கோயிங் ஆரோஸ். அப்போ கண்டிஷன் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 அவுட் கோயிங் ஆரோஸ் அங்கே பாஸ் ஆகும். ட்ரூவாக இருந்ததுன்னா ரைட் சைட் போகும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா டவுன் சைடு என்ன ஆகும், அந்த ஆரோ மார்க்கு பாஸ் ஆகுது. The true arrow points to the box to be executed next if the condition is true. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா எக்ஸிக்யூட் ஆகும் ப்ரோக்ராம். அப்போ ஸ்டேட்மெண்ட் will be executed if the condition is true. If the condition is true, the statement will be executed. அதுக்கு அந்த true arrow யூஸ் ஆகுது. And the false arrow points to the box to be executed next if the condition is false. ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் arrow யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் parallelogram boxes represent inputs and
and outputs produced. அந்த இன்புட் அவுட்புட்க்கு இந்த parallelogram பாக்ஸ் தான் யூஸ் ஆகும். அந்த டிசைன் சேஃப் பார்த்துக்கோங்க, இதை மாற்றக்கூடாது. இந்த இன்புட் அவுட்புட்க்கு யூஸ் ஆகிற பாக்ஸ் எது? parallelogram பாக்ஸஸ். இன்புட்டாக நம்ம என்ன எடுக்க போகிறோம்? ஸோ என்ன வேரியபிள் நம்ம எடுக்க போகிறோம்? அவுட்புட் நம்மளுக்கு டிசைர்ட் அவுட்புட் என்ன மாதிரி கிடைக்க போகுது அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸஸ் தான். ஸோ ஓகேங்களா, ஒரு மேத்தமெட்டிக்கல் எடுத்துக்கிறோம். A = 10, B = 20 இந்த மாதிரி மெத்தடில் எடுக்கிறப்ப இன்புட்டாக நம்ம என்ன எடுக்க போகிறோம்? என்ன வேரியபிளை நம்ம எடுக்க போகிறோம்? அதோட ஆன்சர் Cயில் போய் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ அவுட்புட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? C = ரெண்டையும் கூட்டி நம்மளுக்கு 13 கிடச்சிதுன்னா அதுதான் டிசைர்ட் அவுட்புட். அந்த அவுட்புட்டை இந்த parallelogram பாக்ஸில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு let me take special boxes. Special boxes marked start and the end are used in indicate the start and the end of an execution. ஸ்டார்ட்னு சொல்லலாம், என்டர்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எண்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டு க்ளோஸுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். இப்போ ஸ்டார்ட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு ஸ்பெஷல் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஓகேங்களா, ஸ்டார்ட் எண்டுக்கு இந்த ஸ்பெஷல் பாக்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸ்டார்ட் எண்டு அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? we can use special boxes for start and end. The flowchart of an algorithm to compute the quotient and the remainder after dividing on integer. ஸோ ஒரு இன்டீஜர் அதை நம்ம வந்து ஒரு நம்பரால் என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் கிடைக்கிது. அதை ஒரு ஃப்ளோ சார்ட்டில் நம்ம எப்படி போட போகிறோம்? அப்போ A அப்படின்ற அந்த இன்டீஜரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? A by another integer B. அப்போ 2 இன்டீஜர் எடுத்துக்கிறோம். ஏன்றது பியால் நம்ம டிவைட் பண்ணுறோம். அதை நம்ம டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். இன்புட் அவுட்புட் கண்டிஷன் அண்ட் அசைன்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ பிட்வீன் த பாக்ஸஸ். என்னென்ன பாக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்டர். ஸோ என்டருக்கு என்ன பாக்ஸு? ஸ்பெஷல் பாக்ஸு. ஓகேங்களா, ஒன்று அதுக்கு தான் மேலே காட்டிகிட்ருக்கேன். ஸ்பெஷல் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் AB parallelogram பாக்ஸஸ். நம்ம இன்புட்டாக என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றது, அவுட்புட்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அது ரெக்டாங்குலர் பாக்ஸஸ். ஸோ ஓகேங்களா, அது கண்டிஷன்ஸ் 2 இருந்ததுன்னா அப்போ கண்டிஷன்ஸ் வைக்கிறோம். ஆர் greater than or equal to B. ஸோ ரிமைண்டர் வந்து பியை விட பெருசாக இருந்ததுன்னா அப்போ கண்டிஷன் என்ன? ஸோ அந்த கண்டிஷன் 2 இருந்ததுன்னா கோஷியன்ட் ஆர் ரிமைண்டர் இஸ் அசைன்ட் டு Q + 1, ரிமைண்டர் - B அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ கண்டிஷன் 2 அப்போ மறுபடியும் என்ன ஆகும்? அந்த ப்ரோக்ராம் வந்து 2 இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது ஒரு நம்பர் நம்ம வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணுறப்ப அந்த வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூஷன் ஆகிட்டே இருக்கும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வில் பி அட் த லாஸ்ட்டுக்கு போயிடும். ரிமைண்டர் கோஷியன்ட் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிடும், எக்ஸிட்டுக்கு வந்துடும். இப்படி தான் ஒரு ஃப்ளோ சார்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? ட்ரா பண்ணணும். ஸோ ஃப்ளோ சார்ட் ஆல்சோ ஹேவ் டிஸ்அட்வான்டேஜஸ். அதுக்குள்ளே இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ். ஃப்ளோ சார்ட் ஆர் லெஸ் கம்பேக்ட் than representations of algorithm in programming language or pseudocode. ஸோ ஃப்ளோ சார்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் சூடோகோடை விட லெஸ் காம்பேக்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. சூடோகோடை யூசரோட அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி, நம்ம பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஈஸியாக ப்ளைன் இங்கிலீஷ் டெஸ்ட்டில் எழுதிக்கலாம். அப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப 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 இது லெஸ் காம்பேக்டாக தான் இருக்குது. ஸோ ஓகேங்களா, தென் தே obscure the basic hierarchical structure of the algorithms. Then alternative statements and loops are disciplined control flow structures. Flowcharts do not restrict us to discipline control flow structures. So இந்த hierarchical structure அது அப்ஸ்க்யூராக இருக்குன்றாங்க. ஸோ தெளிவே இல்லாமல் இருக்கும். அது ஃப்ளோசார்ட்டில் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. தென் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லூப்ஸ் ஆர் டிசிப்ளின் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர்ஸ். ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸும் லூப்ஸும் எப்படி இருக்கும்? டிசிப்ளினாக இருக்கும். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர்ஸ் டிசிப்ளினாக இருக்க ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் அண்ட் லூப்ஸும். ஆனால் ஃப்ளோசார்ட் டு நாட் ரெஸ்ட்ரிக்ட் as to discipline control flow structures. ஆனால் ஃப்ளோசார்ட் அந்த மாதிரி கிடையாது. அதனால் இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸாக ஃப்ளோசார்ட்டில் இருக்குது. ஸோ ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் அண்ட் டீகம்போசிஷன் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.